அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஒரு நல்ல ஒரு வெளிப்பாட்டின் வார்த்தைக்குள்ளே கடந்து செல்ல கர்த்தர் நமக்கு கிருபை கொடுக்கிற தேவன். வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது, சிந்திக்கும்போது, அறிந்து கொள்ளும்போது, தேவ பாதத்தில் அமர்ந்து தேவனோடு உறவு கொள்ளும்போது கர்த்தர் கற்றுக் கொடுக்கிற அநேக காரியங்கள் உண்டு. இந்த நாளிலும் ஒடுக்கப்பட்டவனை என்று சொல்கிற வார்த்தை வேதத்தில் அடங்கியிருக்கிறது. பைபிளில் எந்த பகுதியில் இருக்கிறது என்று சொல்லி அதை குறித்து ஆராய்ந்து அறிந்து பார்ப்போம் என்றால் அதற்கேற்ற பாதையிலே கர்த்தர் நம்மை நடத்த முடியும். வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது ஒடுக்கப்பட்டவனை அவர் ஆதரிக்கிற கர்த்தராயிருக்கிறார். இந்த நாட்களில் பல கோணத்தில் நாம் ஒடுக்கப்பட்டு இருப்போம் என்றால், ஒடுக்கத்துக்குள்ளே கடந்து போவோம் என்றால் நமக்கு கர்த்தருடைய ஆதரவு அதிகமாய் கடந்து வரும். அதை அனுபவிக்கிற பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். ஒடுக்கம் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது தேவன் கொடுக்கிற ஆதரவு நமக்காய் கடந்து வரும். அது மட்டுமல்ல, வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது ஒடுக்கியவர்களை தண்டிப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யார் நம்மை ஒடுக்குகிறார்களோ, யார் உங்களை ஒடுக்குகிறார்களோ, யார் உங்களை ஒடுக்கத்துக்குள்ளே நடத்துகிறார்களோ அவளை கர்த்தர் தண்டிப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். ஆகவே ஒடுக்கம் வருவது நல்லது. கர்த்தருடைய ஆதரவு உங்களுக்காய் கடந்து வரும். ஒடுக்கியவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற தண்டனையும் உண்டு. அதிலிருந்து அவர்கள் என்ன செய்ய முடியாது, தப்ப முடியாது. இந்த நாளில் சில மனிதருடைய கரங்களில் பணபலம் வந்த உடனே மற்றவங்களை என்ன செய்வாங்க, ஒடுக்குவாங்க. சிலருடைய கரங்களில் ஆள்பலம் வந்த உடனே மற்றவங்களை என்ன செய்வாங்க, ஒடுக்குவாங்க. ஒடுக்கத்துக்குள்ளே கடந்து போகிற ஊழியங்கள் உண்டு, ஊழியக்காரர்கள் உண்டு. ஆனால் கர்த்தருடைய ஆதரவு உங்களுக்கு என்றும் உண்டு. ஒடுக்கியவளை தண்டிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆகவே தேவனோடு வைத்திருக்கிற உறவுகளை வலுவடைவோம். ஒடுக்கப்பட்டவளை கர்த்தர் எப்படி நடத்துவார் என்று சொல்லி விதத்தில் அறிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை கொடுக்கிற தேவன். ஆகவே இந்த வார்த்தை எங்கே இருக்கிறது என்று சொல்லி அறிந்து கமெண்ட் பண்ண அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனுகிரகமேறிய நாளில் கர்த்தருடைய மகிமையான பிரசனம் ஒடுக்கத்துக்குள் கடந்து போகிற பிள்ளைகளுக்கு ஆதரவாய் வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகிறேன். ஒடுக்கத்துக்குள்ளே கடந்து போகிற பிள்ளைகளை ஆதரிக்கிற கர்த்தர் தம்முடைய ஆதரவை தம்முடைய பிள்ளைகளுக்காய் கொடுக்கிற தயவிற்காய் நன்றி அப்பா. ஒடுக்கியவளை தண்டிப்பேன் என்று சொல்கிற கர்த்தர் அந்த அனுபவத்துக்குள் அநேகர் கடந்து வரும்போது கூட உம்முடைய அன்பை காண கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அநேக ஒடுக்கத்துக்குள்ளே கடந்து போகிற ஊழியங்கள் உண்டு, ஊழியக்காரர்கள் உண்டு, நிலைமைகள் உண்டு. டாடி ஆமாண்டவரே, அவளுக்கு ஆதரவு கொடுக்கிற கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இவர்கள் உம்முடையவர்கள் என்று சொன்ன அடையாளங்கள் தேசங்களுக்குள் வெளிப்பட கர்த்தர் கிருபை கொடுங்கப்பா, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். God bless you.